அந்த சுவாமிகள் அவரோட கருணையாலதான் அவ்வளவு கனமான சிவலிங்கத்தை தனியால நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடிஞ்சது. எங்கிருந்து கிடைச்சிருக்கோம் அவளுக்கு இந்த அமிர்தாவுக்கு அவ்வளவு சக்தியா? இல்ல இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஜெய் மகாகாளி. இதோட 500 பாம்புகளோட பலிதான காரியம் முடிஞ்சது. என் யாகம் முழுமையடைஞ்சிருச்சு. ஜெய் மகாகாளி. பிரத்யட்சியமாக பிரத்யட்சியமாக. நாகராணி, இனி நீ சக்தி இல்லாத ஒரு சாதாரண மனுஷியா மாற தயாராயிரு. தயாராகு நாகராணி, தயாராகு. இந்த ஆயுதத்தால உன்னோட கதையை நான் முடிக்க போறேன். என் மனசுக்குள்ள என்ன இந்த மாற்றம்? நான் எதையோ தேடிக்கிட்டு இந்த மனுஷ உலகத்துக்கு வந்தது உண்மை. ஆனா இப்போ வேற எதையோ நான் தேடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா மனித உலகத்தோட உணர்வுகளோட மாட்டிக்கிறேனா? என்னுடைய மனசுல இந்த புதுவிதமான உணர்வுகள் ஏன் வருது? அர்ஜுனை பார்த்து என் மனசுக்குள்ள இனிமையான உணர்வுகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கா? ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. இத என்னன்னு சொல்றது? இந்த சந்தோஷத்துக்கு என்ன பேரு? எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆனா இந்த அனுபவம் ரொம்ப புதுசாவும் விசித்திரமாவும் இருக்கு. என்ன இதெல்லாம்? நான் இப்ப ஏன் ஒரு நிமிஷம் ஏதோ ஒரு பிரமையில மூழ்கி போனேன்? இல்ல, சித்தி சொல்றதுதான் சரி. என் லட்சியத்துல நான் உறுதியா இருக்கணும். என்னுடைய மனசு கொஞ்சம் கூட தடுமாறக்கூடாது. ஓஹோ ஓஹோ தமயந்தி. இல்ல திரிவேணி, என்னம்மா இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்க? நான் இன்னும் உயிரோட இருக்கனா இல்ல செத்து போயிட்டான்னு பார்க்க வந்திருக்கியா? இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு உனக்கு ஆச்சரியமா இருக்கா? திரிவேணி, நாம உன்ன நினைச்சா தெய்வம் வேற ஒண்ணு நினைக்கும்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? ஏய், என்னையா உன் புத்திசாலித்தனத்தால என்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன்னு ரொம்ப தான் எகத்தாளமா பேசுற. இந்த சந்தோஷம் வெற்றி எல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. இருந்தாலும் நான் கொடுத்த சாபத்திலிருந்து எப்படி நீ வெளியில வந்துன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வத்துல தான் இப்ப வந்திருக்கேன். உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எனக்கு தெரியும் திரிவேணி, இந்த விஷயம் உன்னை ரொம்ப குழப்பம்னு எனக்கு தெரியும். தொல்லை கொடுக்கறதுக்கு நீ இருக்கிற மாதிரி காப்பாத்துறதுக்குன்னு அவன் ஒருத்தன் இருக்கான். அதை மறந்துட்டியா?
உன்னோட எந்த எண்ணங்களும் ஈடேறாத திரிவேணி. தேவையில்லாம பகல் கனவு காண்றத விட்டுரு. ஏய், எனக்கே பயமுறுத்தலா? ஏன் ஈடராது? நான் யாரு, என் சரித்திரம் என்ன, என் சக்தி என்னங்கிறதுலாம் உனக்கு தெரியாது? ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, 25 வருஷமா காத்திருந்து தவம் பண்ணிருக்கேன். அது எப்படி என் ஆசை நிறைவேறாம போகுதுன்னு நானும் பார்த்துடுறேன். நான் நினைச்சது நடந்தே தீரணும், நடத்தி காட்டுவேன். எங்க நடக்குது திரிவேணி? எல்லாம் நீ நினைச்ச மாதிரி எங்க நடக்குது? எல்லாம் உன்னோட வெறும் கற்பனை தான். எதியா கற்பனை? இத்தனை வருஷமா என்னோட எந்த ரகசியமும் யாருக்கும் தெரியாம காப்பாத்திட்டு வரேனே, இது சாதாரண விஷயமா? இதுலயே உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாம் என் சக்தி என்ன, என் திறமை என்னன்னு. இத்தனை வருஷமா அர்ஜுன் யாரு, அவன் பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னன்னு யாருக்குமே தெரியாம காப்பாத்திட்டு வந்தது சாதனை இல்லைங்கிறியா? நாகமணி பூலோகத்துக்கு வந்ததுன்றத கண்டுபிடிச்சது சாதனை இல்லைங்கிறியா? இதையெல்லாம் நீ பெரிய சாதனையா கருதுறதா இருந்தா, பூலோகத்துக்கு வந்திருக்கிற அந்த நாகமணி எங்க இருக்குன்னு கூட உன்னால கண்டுபிடிக்க முடியலையே. அது உன்னுடைய தோல்வி இல்லையா திரிவேணி? அது மட்டும் இல்ல, நாகராணி யாரு, அவ எந்த உருவத்துல பூலோகத்துக்கு வந்திருக்காங்கிறதையும் உன்னால கண்டுபிடிக்கவே முடியலையே. அது உன்னோட தோல்வி இல்லையா? ஒன்னு புரிஞ்சுக்கோ திரிவேணி, மனுஷன் ஏற்படுத்தின ரகசியங்களை யார் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஆனா தெய்வம் உருவாக்கின ரகசியங்களை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லா சக்திகளையும் மீறினது தெய்வ சக்திங்கிறது உனக்கு தெரியாதா திரிவேணி? எல்லாருக்கும் பெரியவனான அவனோட ரகசியங்களை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றதே அகங்காரம். தேவையில்லாம வீண் முயற்சி செய்யாத திரிவேணி. நான் சொல்றது உனக்கு புரியுதில்ல? ஹே அர்ஜுன், இங்கதான் உட்காந்துட்டு இருக்கியா? அத்தை ரொம்ப நேரமா உன்னதான் தேடிட்டு இருந்தாங்க. வா, வந்து டிஃபன் சாப்பிடு. இல்ல மயூரி, எனக்கு வேண்டாம். எனக்கு பசி இல்லை, நீ போய் சாப்பிடு. என்னாச்சு, ஒரு மாதிரியா இருக்க? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, விடு. இல்ல அர்ஜுன், நீ என்னோட கசினுங்கிறதெல்லாம் மீறி என்னோட ஃப்ரெண்ட். நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் எப்படி கண்டுக்காம போக முடியும்? அது என்னதான் விஷயம், நீ என்கிட்டயாவது சொல்ல. மனசுக்காவது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. என்னமோ திடீர்னு பாதி வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன்னு தோணுது மயூரி. நாம விரும்புறவங்க நம்மள விரும்ப மாட்டாங்க. இந்த ஒன் வே டிராபிக் எல்லாம் ரோட்ல தான் நல்லா இருக்கும், காதல இருக்காது. 2 கையில தட்டினா தானே கையில இருந்து சத்தம் வரும். ஏய், என்னடா இது? இத்தனை நாளா ரோமியோ மாதிரி சுத்திட்டு இருந்தவன் திடீர்னு தேவதாஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. என்னாச்சு? உனக்கும் அமிர்தாக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? என்னமோ தெரியல மயூரி. பிரச்சனை இருக்குன்னு நினைச்சா இருக்கு, இல்லைன்னு நினைச்சா இல்லை. மொத்தத்துல எங்க 2 பேருக்கு நடுவில் பேச்சை விட மௌனம் தான் அதிகமா இருக்கு. அது மட்டும் உண்மை. ஆமா, நானும் வந்ததுல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ரொம்ப ஆசைப்பட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப என்னடானா 2 பேரும் சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியலையே. நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? சும்மா தோணுச்சு, அதான் கேட்டேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்க இருந்து வரும்? விடு மயூரி, என் கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போன மாதிரி தான். ஐம் சாரி,
ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் நடுவுல வந்து தொந்தரவு பண்ணிட்டேனா? வா அமிர்தா, தொந்தரவுலாம் எதுவும் இல்ல. உங்க 2 பேர் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அமிர்தா, நானும் வந்ததுல இருந்து கவனிச்சிட்டு தான் இருக்கேன். உங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரி இருக்கு. அர்ஜுனும் கவலையா இங்க உட்காந்துட்டு இருந்தான். நீங்க 2 பேரும் எதுவும் தப்பா நினைச்சுக்கலன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. உட்கார்ந்து பேசினா தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்ல அர்ஜுன். நான் ஏதாவது உதவி செய்ய முடியும்னா தாராளமா உங்களுக்காக செய்றேன். பாரு அர்ஜுன், அங்க பாரு, பாவம் அமிர்தாவும் எவ்வளவு கவலையா இருக்காங்கன்னு. ஸ்டாப் இட் மயூரி. பாவமா பாவம். இது பாரு, இது என்னோட பர்சனல் விஷயம். இந்த விஷயத்துல யார் தலையிட்டாலும் எனக்கு பிடிக்காது. ப்ளீஸ், இந்த விஷயத்துல நீயும் தலையிடாத. ஏன்டா தலையிடக்கூடாது? நீங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 2 பேரும் இப்படி கவலையா கஷ்டத்தோட இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்காதா? இத பத்தி பேசுறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு, புரிஞ்சுக்கோ. அதனால என்ன தலையிடக்கூடாதுன்னு சொல்ற உரிமை உனக்கு இல்ல, தெரிஞ்சுக்கோ. ஓஹோ, அப்படியா? சரி, நீங்க 2 பேரும் எவ்வளவு வேணும்னாலும் பேசிக்கோங்க. ஆனா இதுக்கு மேல 1 நிமிஷம் கூட இங்க இருக்க நான் தயாரா இல்ல. அமிர்தா, உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்தது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு எதுவும் எனக்கு தெரியாது. அது உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பர்சனல் விஷயமா இருக்கலாம். ஆனா நீங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. அதுக்காக எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டம் நீங்க தாங்கியிருக்கீங்கன்னு நானே என் கண்ணால பார்த்துருக்கேன். ஆனா இன்னைக்கு நீங்க 2 பேரும் மனஸ்தாபத்தோட விலகி நிக்கிறத பாக்குறப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. மயூரி, திடீர்னு அர்ஜுன் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு எனக்கும் புரியல. நீயே பார்த்தல எப்படி கத்துறாருன்னு. உன் வேதனை எனக்கு புரியுது அமிர்தா. அர்ஜுனை பத்தி எனக்கு தெரியாதா? பாவம், அவன் ஏதோ டென்ஷன்ல இருக்கான் போல, அதான் அப்படி பிஹேவ் பண்ணியிருக்கான். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி அமிர்தா, அவன் மனசுல உன்னை பத்தி கோவமோ வருத்தமோ எரிச்சலோ ஏற்பட வாய்ப்பே இல்லை. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறது சகஜம்தான். அது உண்மைதான். ஆனா ஆனாவும் இல்ல ஆவனாவும் இல்ல. இங்க பாரு அமிர்தா, என்ன உன்னோட நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ. நீ என்கிட்ட என்ன வேணும்னாலும் ஷேர் பண்ணிக்கலாம். உங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற மனஸ்தாபத்தை சரி பண்றதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கும் சந்தோஷம். உண்மையான காதல், உண்மையான காதலர்கள் என்னைக்கோ தோக்கக்கூடாது அமிர்தா. அப்படி தோத்து போக நான் விட மாட்டேன். உங்க 2 பேரோட மனஸ்தாபத்தை நான் சரி பண்றேன். Cheer up. ஏய், தலையும் வாலும் இல்லாத விஷயத்துல நீ என் கூட வாதங்களும் விவாதங்களும் பண்ணி என்னோட வாயை அடைக்கலான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தா அது உன்னோட முட்டாள்தனம். இதோ பாரு திரிவேணி, நான் இப்பவும் உனக்கு சொல்றேன், அர்ஜுனை விட்டு விலகி இரு. அதுதான் உனக்கு நல்லது. நானும் அதே தான் உனக்கு சொல்றேன். நீயும் என் பாதையில குறுக்கிடாம விலகி போயிடு. அதுதான் இனிமே உனக்கு நல்லது. ஓஹோ, என்னையே மிரட்டி பாக்குறியா திரிவேணி? சரி, நடக்கட்டும். என்ன நடக்குதுன்னு பாத்துறலாம். உன் எண்ணத்தை எப்படி நிறைவேற்றுறன்னு நானும் பார்க்கிறேன். உன்னோட எந்த ஆசைகளும் நிறைவேறக்கூடாது. அப்படி பண்றேன், அப்படி பண்ணியே தீருவேன்.
இந்த திரிவேணியோட சக்தி எப்படிப்பட்டதுங்கிறத இந்த சன்னியாசி மறந்துட்டாரு போல இருக்கு. பாவம், என்னோட சக்தியால உன்னோட உடலையே இழந்துட்டு அந்தரத்துல தொங்கினது ஞாபகம் இருக்கட்டும். ஏய், உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நான் எந்த வம்சத்தை சேர்ந்தவன் ஞாபகம் இருக்குல்ல? எங்க வம்சத்து ரத்தத்துல தோல்விங்கிறதே கிடையாது. இப்ப நடக்கிற விஷயம்லாம் ஒண்ணுமே இல்ல. அர்ஜுனுக்கு 25 வயசு பூர்த்தி ஆகட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு 25 வயசு முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் என்னோட விளையாட்டுகள் என்னன்னு ஒன்னொன்னா உனக்கு காட்டுறேன். பார்த்துக்கிட்டே இரு. தமயந்தி, தமயந்தி, அர்ஜுன் யாரு? அவன் எதுக்காக பூலோகத்துக்கு வந்திருக்கான்? அவனோட ஜென்ம ரகசியம் என்ன? அவன் செய்ய வேண்டிய மகா காரியம் என்ன? இது எதுவுமே உனக்கு தெரியாது தமயந்தி. எல்லாமே நீ நினைக்கிற அளவுக்கு சுலபமா நடந்துராது தமயந்தி. இப்போ எவ்வளவு குதிக்கணுமோ குதிச்சுக்கோ. நீ நினைச்சது எதுவும் நடக்க போறதில்ல. ஞாபகம் இருக்கட்டும் தமயந்தி, ஞாபகம் இருக்கட்டும். அர்ஜுன் நில்லு. என்னம்மா? என்னடா ஆச்சு? எப்பவும் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவன் நீ இன்னைக்கு ஏண்டா உன் முகம் இப்படி வாடி போயிருக்கு? என்னப்பா ஆச்சு? மனசுக்குள்ள ஏதாவது வருத்தம் இருக்கா? ஆ, அது ஒன்றும் இல்லைம்மா. வெளியே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குல்ல, அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்கு. மனசெல்லாம் நெருப்பா இருக்குமா. அந்த நெருப்புல நான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அர்ஜுன், அம்மா கிட்டேயே உண்மையை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்றியா? இந்த சூட்சமெல்லாம் எனக்கு புரியாதுன்னு நினைச்சியா? என்ன ஆச்சுன்னு சொல்லு. அமிர்தாவுக்கு உனக்கும் இடையில அப்படி என்னதான் மனஸ்தாபம்? அர்ஜுன், என்னடா ஆச்சு? 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா என்ன? பேசிக்கிட்டே தானம்மா சண்டை போடுறதுக்கு. உங்க 2 பேருக்குள்ள என்னடா நடக்குது? அது என்னமோ தெரியலம்மா. இப்பெல்லாம் அமிர்தா என்ன ரொம்பவே அவாய்ட் பண்றாங்கன்னு தோணுது. ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன புண்படுத்துற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனா ஏன்னு எதுவுமே புரியல. என்கிட்ட சரியா முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல. அட பைத்தியக்காரா, புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில இதெல்லாம் சகஜம் தானடா. இந்த மாதிரி ஊழல்கள் இருந்தாதான் குடும்ப வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது ஊடலா மட்டும் இருந்தா பரவாயில்லம்மா. ஆனா அமிர்தா இந்த தடவை நான் மயங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க கொடுத்த பழத்தை சாப்பிட்ட அப்புறம் தான் நான் மயங்கி கீழே விழுந்தேன். இதுக்கு என்ன சொல்றீங்க? அப்படின்னா அவங்களுக்கு என் மேல கோபம் இருக்குன்னு தானே அர்த்தம்? டேய் லூசு, அது என்னமோ சொல்லுவாங்களே, பனைமரத்துல குருவி உட்கார்ந்த நேரம் பார்த்து பனம்பழம் கீழே விழுந்ததுன்னு. அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது. ஏண்டா, நீ ஏதோ உடம்பு சரியில்லாம மயக்கம் போட்டு கீழே விழுந்த. சரியா அந்த நேரம் பார்த்து அமிர்தா வந்து உன்கிட்ட பழத்தை கொடுத்துருக்கலாம். இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அமிர்தா மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடுற பாரு. இது உனக்கே நியாயமா இருக்கடா அர்ஜுன்? இங்க பாரு, அமிர்தா கனவுல கூட உனக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிற பொண்ணே கிடையாது. புரிஞ்சுக்கோ. எனக்கு தெரியும் உங்க மருமகளை எனக்கு நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு. சரி, நீங்க சொல்ற மாதிரி அமிர்தா எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டானா? என்ன ஏன் இப்படி விலைக்கு வச்சிருக்கான்னு போய் கேளுங்க. போய் உன் மருமகளை கேளுமா, என் புள்ளைய ஏன் இப்படி விலைக்கு வச்சிருக்கான்னு. என்ன சொன்ன? நீங்க 2 பேரும் விலகி இருக்கீங்களா?
சரி, நீங்க சொல்ற மாதிரி அமிர்தா எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டானா? என்ன ஏன் இப்படி விலைக்கு வச்சிருக்கான்னு போய் கேளுங்க. போய் உன் மருமகளை கேளுமா, என் புள்ளைய ஏன் இப்படி விலைக்கு வச்சிருக்கான்னு.